ஹாய் வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு பரணி காவடி. ஸோ அதனால் காவடி எடுக்க போகிறோம். அதனால் இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்தேன். 5 மணிக்கு எழுந்து கேஸ்லாம் துடைச்சிட்டு அப்புறமா சாமான் தேய்க்கலாம் சொல்லிட்டு சாமான் தேய்ச்சிருக்கேன். எனக்கு நைட்டில் வந்து மோஸ்ட்லி நான் பாத்திரம்லாம் கழுவ மாட்டேன். மார்னிங் தான் எழுந்து எல்லாமே வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அது ஏன்னு தெரியல, நேரத்துக்கு எல்லாமே வாஷ் பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து சரி ஓகேன்ட்டு கேஸ்க்கு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு அப்புறமா பால் காய வச்சேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நார்மல் டைம்னால் எப்பவுமே பால் அப்படி தான், கேஸ் துடைக்கலனாலும் அப்படியே வச்சுருவேன். இந்த மாதிரி நல்ல நாள் அப்படின்னா அமாவாசை, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி டைம்லலாம் மட்டும் கேஸை துடைச்சிட்டு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அப்புறமா தான் பால் காய வைப்பேன். அப்புறம் வீடெல்லாம் துடைச்சிட்டு அப்புறம் வந்து கோலம் போட்டாச்சு. அப்புறம் வந்து விளக்கு தேய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ அதனால் சரி பூஜைலாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லா சாமிக்கும் பொட்டெல்லாம் வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணி கோலம்லாம் போட்டுக்கிட்டே இருந்தேன். சபரி என்னை உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் எடுத்து இறைப்பான். அப்புறம் விளக்கேற்றும் போது நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். பச்சரிசி கொஞ்சம் கொட்டிட்டு அப்புறமா ஒரு காயின் வச்சுட்டு தான் அப்புறமா இது பண்ணுவேன். காமாட்சி அம்மன் அப்படின்னாலே வேப்பிலை இல்லாமல் இருக்காது. அம்மன் அப்படின்னாலே வேப்பிலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வேப்பிலெல்லாம் வச்சு தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்ற வேலை தான். அப்புறம் காலையில் டிஃபன் சாம்பார் மட்டும் வச்சுட்டு அப்புறம் வந்து லஞ்சுக்கு வடை பாயாசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கோடைய லுக்கு இவங்க இப்படி தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாமியே கும்பிட்டுட்டோம். அந்த வீடியோலாம் எடுக்கலை, ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் வந்து தான் எடுத்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு முருகர் அவர் தான். அப்புறம் வந்து பச்சரிசி மாவில் விளக்கு போடுவாங்க, அது போட்டுருந்தேன். அப்புறம் வந்து சிம்பிளாக இங்கே பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் எங்களுடைய கடமையை நாங்கள் முடித்து விட்டோம். பாய்.